ஹாய், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீகாக் பெண்டன்ட் வித் ஒயிட் pearl செயின் மேக்கிங் தான் பார்க்க போகிறோங்க. இந்த பீகாக் பெண்டன்ட் வந்து நான் கடையிலேருந்து வாங்கிட்டேன். தென் இந்த pearl பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் pearlனு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க. இது எப்படி வந்து செயின் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு பெண்டன்ட்டோட பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பெண்டன்ட் வந்து வாங்கிட்டேன். அப்புறம் இதுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒயர் வேணும், பேர்ல் கோக்கிறதுக்கு ஒயர், தென் சிசர், தென் அந்த குட்டி மெட்டல் பீட் வேணும் நம்மளுக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு, அந்த ஸ்ட்ரிங்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அமுத்தி விடுறதுக்கான அந்த ஹோல்டர் இது இருந்ததுன்னா போதும், நம்ம பேசிக்காக ஒரு செயின் பண்ணிடலாம். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ரிங் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டெட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுற ரிங் தான் இது. அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இது யூஸ் பண்ணாமல் நீங்கள் பெண்டன்ட்டை டேரெக்டாக அந்த ஒயரில் போட்டிங்க அப்படின்னா சைடாக திரும்பிக்கும், ஸ்ட்ரெயிட்டாக தெரியாது. வியர் பண்ணுறப்ப வந்து கரெக்டாக அந்த டாலர் நீட்டாக நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த குட்டியூண்டு ரிங் யூஸ் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா அந்த பெண்டன்ட் வந்து சைட் வைஸ் திரும்பாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நான் இங்கே இந்த டேக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒயர்லேயே அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும், ஹோல்ட் பண்ணிடணும். ஒயர்க்குள்ளேயே நம்ம அதை கோத்துட்டு தான் நம்ம அதை வந்து நம்ம பஞ்ச் பண்ணணும். அந்த மெட்டலை வந்து நம்ம பஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து ரிமூவபிள் டேக் கிடையாது. ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் ஃபுல்லாக கோத்து வச்சுட்டேன். இப்போ எண்டு மட்டும் தான் நான் காமிக்கிறேன். ஸோ நான் இந்த டேக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த டேக்கில் இருக்கிற ஹோலில் அந்த ஒயரை விட்டு மடிச்சுட்டு அந்த மெட்டல் பவுலில் நான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஹோல்டர் யூஸ் பண்ணி அதை டைட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அது ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ இந்த ஹோல்டர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் அடுத்த சைடும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் இந்த டேகை உள்ளே போட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ரிமூவபிள் கிடையாது. நீங்கள் ரிமூவபிள் வேணும்னாலும் கடையில் ரிமூவபிள் கிடைக்கும் டேகு, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு சைடு பார்த்தீங்க அப்படின்னாலும் சேம் இதே மாதிரியே இந்த பேர்ல்ஸை வந்து நல்லா டைட் பண்ணிக்கிட்டு ஒன் சைட் ஃபுல்லாக நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நல்லா ஃபுல்லாக நீட்டாக டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு சைடும் நம்ம இதே மாதிரி ஹோல்டரை ஹோல்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த மெட்டல் பால் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட டேக் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை மடிச்சுட்டு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ இது உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் லென்த்தாக வேணும்னாலும் அந்த ஒயரை லென்த்தாக விட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடிக்கவும் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது கன்வீனியண்ட்டாக இருந்தனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். இன்னொன்று என்னென்னா அது கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் அந்த எண்டு வந்து குத்தும். ஸோ நெக்குக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அது குத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக இன்சர்ட் பண்ணி பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்களுக்கு ஒரு செயின் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் லென்த்தியாக கூட அந்த ஒயரை விட்டுட்டு நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரைட். ஸோ அந்த பெண்டன்ட்டை நான் ஒரு குட்டியோண்டு ரிங் மூலிமா தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு திரும்பாது, ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். எந்த கலர் சாரீக்கு வேணாலும் நீங்கள் இதை அழகாக வியர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேர்ல் பீகாக் பெண்டன்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஆல்.